ஒரு நிமிஷங்க. தன்னுடைய சமூக மேம்பாட்டு பெரிய அளவில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் ஊழல் முறைகேடு செய்துள்ளதாக வந்திருக்கிற செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் உடனடியாக அவசரமாக தலையிட்டு உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். சிபிஐ மூலமாக விசாரணை மேற்கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெட்ரோலியத்துறை அமைச்சர் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஊழல் முறைகேடு செய்திருக்கிற அதிகாரிகள் பட்டியலையும் ஊழல் முறைகேட்டிற்கு துணை போன எந்த ஒரு தனிநபராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். உரிய சட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டு மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த ஊழல் முறைகேடுகள் குறித்து வெளிப்படையான விசாரணையை மோடி அரசாங்கம் சிபிஐ மூலமாக மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறேன். அந்த கடிதம் குறித்து பிரதமர் அலுவலகம் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ளும், சிபிஐ இயக்குனர் விரைந்து நடவடிக்கை மேற்கொள்வார் என்பதை நாங்கள் நம்புகிறோம். இது குறித்து சிபிஐ இயக்குனருக்கும் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. தமிழக அனைத்து விவசாய சங்கங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு விரைவில் ஓஎன்ஜிசி சமூக மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ஒதுக்கப்பட்ட நிதியில் ஊழல் முறைகேடு குறித்து நீதி விசாரணை கேட்டு மிகப்பெரிய போராட்டத்தையும் நடத்த இருக்கிறோம். அது குறித்து நாளைய தினம் நாகப்பட்டினத்தில் நடைபெற இருக்கின்ற தமிழக காவிரி விவசாய சங்க மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் அறிவிக்க இருக்கிறோம். தொடர்ந்து பேரழிவு ஏற்படுத்தக்கூடிய ஓஎன்ஜிசி நிர்வாகத்தின் இந்த பேரழிவு திட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட பெட்ரோலிய ரசாயன மண்டலமாக அறிவித்திருப்பதை கைவிட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமரை வலியுறுத்துகிறோம்.